திருப்பேரை. இந்த தென்திருப்பேரையை பத்தி தான் நேற்று தினம் சொன்னேன். என்ன தெரியும்? மகர நெடுங்குழைக்காரன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. ரொம்ப அழகான பெருமாள். மகர நெடுங்குழைக்காரன், குழைக்காதுவல்லி நாச்சியார். இதுல என்னன்னா மகாலட்சுமிக்கு கோபம் கொடுப்பாங்க. சார் இந்த ஊர்ல நம்ம வீட்டு சண்டை மாதிரியே அங்கேயே இருக்கு. இப்ப ஏதாவது கொஞ்சம் 2-3 விஷயம் இந்த மாதிரி நாடகம் தான் பெருமாள் பண்ணாதான் என்னால ஒரு 6 நாள் விளங்கம் பண்ண முடியும். அதனால என்னன்னா மகாலட்சுமிக்கு பூமி தேவி இடத்தில் கோபம் வந்ததாம். ஏன்னா பூமி தேவி மேலதான் பகவான் அழகிறார். பூமி தேவியைத்தான் அழந்தார், பூமி தேவியைத்தான் இழந்தெடுத்தார், பூமி தேவியைத்தான் குண்டார், பூமி தேவியைத்தான் முகழ்ந்தார். எல்லாம் பூமி தேவியோடையே பண்றேன். ஸ்ரீதேவி எனக்கு பெருமையா ஸ்ரீதேவி காரணம் விட்டார். அப்ப பெருமாளும் பூதேவியும் கொண்டு ஸ்ரீதேவியை தேடுறார். அப்ப ஸ்ரீதேவியை தேடி கிட்டிய இடம். அதனால தூர்வாதர பெருமையா இது ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமாதேவி மீது கோபம் வந்து பூமாதேவியுடைய கலர் கம்ப்ளெக்ஷன் போயிட்டான். அதாவது தூர்வாதர பிரதிமையா கலவேக கால்பேன் ஒரு கிரீனிஷ் ப்ளூ டிஞ்ச் பூமாதேவிக்கு இருக்கும். அது போயிட்டான். அது மறுபடியும் அவள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டான். நீங்க யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த பீச் கொண்டுவா கொஞ்சம் கருப்பாக நீங்க போயிடா என்ன பார்த்து கேட்டாங்க இருக்கிறதே மூலவர். நான் எனக்கு தனியா போய் நான் அதுக்கு ஆகணும். வேற நாங்கள் வேற திவசம் உற்சவராக யோசிக்க முடியும். அவன் அங்கே மூலவராக வரா. இந்த மாதிரி இந்த பூமாதேவி தான் மறுபடியும் அந்த கருநிறத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பெருமாளை நோக்கி பிரார்த்தித்தாள். வருண பகவானுக்கு ஒரு காலகட்டத்தில் சொத்து இழந்த பொழுது சொத்தை மீட்டு கொடுத்த இடம் இந்த இடம். அதனால இதுக்கு தென்திருப்பேரை என்று பெயர். இந்த கஷேத்திரத்துக்கு பெருமை உண்டு. சைவர்கள் ரொம்ப அழகான ஒரு சுவையான பக்தி சரித்திரம் சொல்லுவார். திருப்புங்கூர்னு ஒரு கஷேத்திரம். அந்த திருப்புங்கூர் கஷேத்திரத்தில் சிவபெருமானை தொழ வேண்டி ஒரு நந்தனார் என்கின்ற அழியவர் இருந்தார். அந்த நந்தனார் வந்து சிவபெருமானை சேமிக்கணும்னு நினைச்சார். அவரால் உள்ள சட்டுன்னு போக முடியல. அங்க பெரிய நந்தி ஒன்று இருந்ததாம். நந்தியை பார்த்த உடனே இவர் வினவினார். நந்தி கொஞ்சம் தள்ளி இருக்க மாட்டாங்க. சிவனும் நந்தனாருடைய அந்த ரிக்வெஸ்ட் கேட்டு நந்தி கொஞ்சம் தள்ளி இருந்தார். அதனால திருப்புங்கூர் கஷேத்திரத்துக்கு சைவத்தில் என்ன விசேஷம்னா, நேர்கோட்டுல சிவனும் நந்தியும் இருக்கவே மாட்டார், கொஞ்சம் தள்ளி இருப்பார். வைணவத்தில் இந்த கஷேத்திரம். ஏன்னா வாசல் இருக்கக்கூடிய குழந்தை லகோரின்னு ஒரு விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு கல்லுக்கு மேல ஒன்று வச்சு ஒரு கல்லை பாலை போட்டு அடிக்கணும். அவன் யார் பிடிப்பா. இந்த லகோரி விளையாட்டு இந்த பசங்க எல்லாம் விளையாடி இருக்கா. விளையாடி போது சொல்லுவாங்க அப்படின்னு வேதம் சொல்லிட்டே இந்த குழந்தை விளையாட்டு விளையாடுறான். குழந்தை விளையாடும் போது கூட வேதம் சொல்றது, இந்த குழந்தைய பார்க்கணும்னு பெருமாள் ஆசைப்பட்டாராம். கருடன் இருந்திருக்காரா. அதனால பெருமாள் ஆணையிட்டாராம், கருடா கொஞ்சம் சற்று விலகி அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும். அதனால வெள்ளை சுவிசங்கோடு ஆடி ஏந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினோடே புள்ளை கடாகின்றவாற்றை காணி என் சொல்லி சொல்லுவே அண்ணன்கள் வெள்ளை சுகம் அவன் வீட்டிருந்த வேக ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைகளுக்குள்ளா விளையாட்டு ஒளியுமரா திருப்பேரில் சேர்வந்தானே. பிள்ளைகள் வேதம் சொல்லிக் கொண்டே விளையாடுவது அல்லது அந்த வேதத்தையே விளையாட்டாக சொல்லுவது, அதை கால விழ வேண்டும் கருடா இந்த விலகிலேன்னு சொன்ன கஷேத்திரம் இது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கருவர் கட்டாயமா விசேஷிச்சுக்குவோம். இந்த கஷேத்திரத்துக்கு தென்திருப்பேரை பெருமாளுக்கு மகர நெடுங்குழைக்காரன் அப்படின்னு பேர்.